பழனிவேல் வந்துட்டு, நம்மளோட அண்ணங்களே இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்த நிப்பாட்டியிருக்காங்களே! அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, "இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. "பெட்டி, படுக்கைகள்லாம் எடுத்துட்டு இப்பயே கிளம்பு சுகன்யா" அப்படின்னு சொல்லிட்டு, சுகன்யா கிட்ட சொல்லிட்டாங்க. "என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு? எதுக்கு கிளம்ப சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே அவங்க அம்மாவும், "என்னாச்சுடா? எதுக்குடா இந்த வீட்ட விட்டு கிளம்பணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அத நீங்க சொன்னீங்கன்னா தாங்க மாட்டீங்க அத்தா. அத நான் சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. இந்த கல்யாணத்த என்ன சொல்லி நிப்பாட்டுனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காரணத்த தெரிஞ்சீங்கன்னா, என்னோட நீங்க தான் அத்தா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் சொல்லி நிப்பாட்டுனாங்கடா? சொல்லு நீ இந்த வீட்ட விட்டு போக வேண்டாம். இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவங்க இவங்க வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கு நாளைக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து சோனியாவ கூப்பிடுறாங்க. வா போலாம் இந்த வீட்ட விட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல உடனேவும் அந்த சக்திவேலும், முத்துவேலும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு? எதுக்குடா இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வீண் கவரவத்துக்காக வந்து பொய் சொல்லி என் கல்யாணத்த இப்படி ஒரு பொய் சொல்லி நிப்பாட்டியிருக்கீங்களே! இனிமேலும் இந்த வீட்ல நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இங்க இருந்தேன்னா, நீங்க என்னென்ன உங்க வீண் கவரத்துக்காக பண்ணுவீங்கன்னு தெரியல. அதனால இந்த வீட்ட விட்டு நான் காலி பண்றேன். அப்படின்னு சொல்லி பழனிவேல் சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஆத்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னதான் நடந்துச்சு சொல்றா?" அப்படி சொல்றேன். ஆத்தாவுக்கு தெரிஞ்சா ஆத்தா ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லாம இருந்தேன். எப்படி இருந்தாலும் அந்த உண்மை தெரிய தான் போகுது. அதனால நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. "ஆத்தா எனக்கு குழந்தையே பிறக்காதாம். எனக்கு உடம்பு சரியில்லையாம்." அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்த சொல்லி தான் என் கல்யாணத்த நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனேயும், அப்படியே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. "ஏன்டா இத்தன நாளா நீங்க பாசத்த வெளிய காட்ட முடியாம தான் இருக்கீங்க. நல்லவங்கன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. நாளைக்கு நானும் உங்க கூட இருந்தேன்னா, நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அதனால நான் இந்த வீட்ட விட்டு நானும் பழனிவேல் கூடயே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆத்தா அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். நீங்க வேற இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் பழனிவேலுக்காக தான் நாங்க நல்லது தான் பண்ணோம் ஆத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவேல், "என்ன நல்லது பண்ண? இப்படி ஒரு காரணத்த சொல்லி நாளைக்கு வந்து பழனிவேலுக்கு யாருமே பொண்ணு குடுக்காத மாதிரி பண்ணியிருக்க. இப்ப சுகன்யாவ வந்து எப்படியோ கூட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க. நாளைக்கு கல்யாணம் சுகன்யா சம்மதம் தெரிவிக்கலன்னா, வேற யாராவது எப்படி பழனிக்கு கல்யாணம் நடந்திருக்கும்? அதுவும் இல்லாம என்ன நாளைக்கு என்னனாலும் இந்த வீண் கௌரவத்துக்காக நீங்க பண்ணுவீங்க. அதனால நான் வந்து பழனிவேல் கூட தான் நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து அடுத்து வர எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.